ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம குருமா, அப்புறம் தக்காளி தொக்கு, முட்டை தொக்கு, அப்புறம் நிறைய வெரைட்டியில் நம்ம செய்வோம், பன்னீர் மசாலா அப்படி இப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்பு குழம்பு. அதுதான் பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். மதியம் லஞ்சுக்கு நீங்கள் செஞ்சுருந்தா கூட சாயங்காலம் சப்பாத்தி செஞ்சுட்டு இதே குழம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 in 1 குழம்பு இது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. 150 கிராம் அளவுக்கு மசூர் தால் எடுத்திருக்கேன். இப்போ வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு போட்டு வேக வச்சிடலாம். 2 குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கூடவே ஒரு 10 போல் பூண்டு, அவ்வளோதான். இது போல் பூண்டு போட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். அடுத்ததாக இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், ஒரு 3 போல் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி வதக்கிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா நல்ல பழுத்த தக்காளியாக 3 தக்காளி, 3லேருந்து 4 தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி கூடவே கொஞ்சம் மசாலா பொடியும் சேர்த்துக்கிடுவோம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம். இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் காரம் அதிகமாக இருக்கும். மிளகாத்தூள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் மற்றதை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும், அவ்வளோதான். நல்லா பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா குலைவாக வேகலைன்னா கொஞ்சம் நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அடுத்து உப்பு, அவ்வளோதான். பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த மசாலாவெலாம் சேர்ந்து ஒரு கொதி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வேக விட்டுருவோம். அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு நல்லா இந்த பாருங்கள் கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு. அந்த டைமில் கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கசூரி மேத்தியும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல மனம் கமகமன்னு இருக்கும். இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்க்க தேவையில்லை. கருவேப்பிலை இல்லாமல் வெறும் மல்லித்தலை மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தியும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.